ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ப்ராக்கலி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு டீப் கடாயில் சேர்த்துக்காங்க. அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி பாயில் ஆன உடனே நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் பிரிஞ்சு வந்துட்டாலே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் ரெடி ஆனவுடனே அதை கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சேம் பேனில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரில் பொடியாக நறுக்கின பூண்டை போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். இது கூடவே ஸ்லைஸ் பண்ண ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ராக்கலியை சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி சில் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் சாட் பண்ணுங்கள். லைட்டாக தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கலி ஃபர்தராக குக் ஆகிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் சாட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 4 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப திக்காகிடும். ஒன்ஸ் வெஜிடபிள் பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ப்ராக்கலி நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.